ஷண்முகபரணி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சவுந்தரபாண்டி வந்து அப்படியே நைட் டயத்தில் பாக்கியம் தூங்குறப்ப நல்லா அசந்து வந்து எந்திரிக்கிறாங்க. ஒரு சூப்பரான சாங்குக்கு வந்து டான்ஸ் வந்து ஆடுறாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்பாடா காலையிலேருந்து கையை இது மாதிரி வச்சுட்டு இருக்கனால அப்படியே இதுவாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கை காலுக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி செம்மையாக வந்து டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வந்து தண்ணி எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாங்க. பாக்கியம் பாக்கியங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி. இருப்பினும் வந்து அந்த பக்கம் ரெஸ்பான்ஸே வரலைங்கிறனால ஒரு பக்கம் இங்கே தண்ணி எடுத்து குடிக்கும்போது டம்ளர் எடுத்து கீழே போட்டாங்க. உடனே கையும் காலும் ஒரு மாதிரியாக வந்து வச்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ஓகேவா பார்க்கல, கேஷுவலாக வந்து உட்காந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கத்தில் கூட அப்படியே வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி அந்த இடத்துல. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. வழக்கறிஞரை கூப்பிட்டுருக்கேன் தெரியுமாப்பா, எதுக்கு தேவலாம் வெட்டி செலவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டம். சும்மானு இரு, உன்னை விட ஊர்பட்ட அறிவெல்லாம் வச்சிருக்காப்புல சவுந்தரபாண்டி. அவரை பிடிக்கணும்னா லேசுப்பட்ட விஷயம் நினச்சியா? என்னெல்லாம் சொல்கிற, கணக்கு பார்த்தா தெரிய போகுது. உனக்கு என்னன்னே தெரியாது. எனக்கும் அந்த தொழிலில் எது சரி எது தப்புன்னு தெரியாது. நம்ம முதல்ல எதை செக் பண்ணணும் எதை செக் பண்ணக்கூடாதுன்னு படித்த அறிவாளிங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். பரணிக்கே வந்து தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் தான் இருப்பான் அந்த இடத்துல. ஆமாண்டா, நல்ல வேலை வழக்கறிஞரை வர சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். உடனே வராங்க அவங்களும். வெளியில் வந்து அவ்வளோ வெயில் அடிக்குது, உள்ளுக்குள்ள குளிர்ச்சியாக இருக்குது. எப்படி அந்த காலத்து ஓட்டு வீடு சார், அப்படி தான் இருக்கும். முத்தம் வேற இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல. ஒட்டுமொத்த அதிகாரிகளும் எதுக்காக என்னை வர சொல்லியிருக்கீங்க? சவுந்தரபாண்டி மிகப்பெரிய கேடி சார், அவங்கள சிக்க வைக்கணும். 30 வருஷம் ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா தில்லு முள்ளு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க சார். அதை கண்டுபிடிக்கணும். இன்னொன்று, பரணி மேலே எந்த பழியும் போட்டக்கூடாது. அதுக்காக தான். நிச்சயம் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் யோசிச்சதை கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கூப்பிட்டுருக்கிறத பார்த்தா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தானே நினைக்கிறீங்க. தில்லுமுள்ளு நடக்க வேண்டிய இடம் என்ன? உண்டியலில் பணம், அதுக்கப்புறம் டொனேஷனாக வந்த பணம், அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பணத்தெல்லாம் வச்சு அவர் எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணார், கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண திருப்பி வந்து கோயிலுக்கு வந்து கொடுத்தாரா, என்ன ஏதுன்னு பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்து பக்தர்கள்லாம் நகையாகவும் சில பேர் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அது எல்லாம் ஃபோட்டோவாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து ஒத்து பார்க்கணும், ரெண்டு இதுவும் கரெக்டாக இருக்கா. அன்றைக்கி இருந்த கிராம் எவ்வளோ கிராமில் இருந்துச்சு, இப்போ இது எவ்வளோ கிராமில் இருக்குது. 5 கிலோ நகையாக இருந்தாலும் சரி, இல்லை 1 கிராம் நகையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடை போட்டு தான் செக் பண்ணியே ஆகணும், சரிங்களா? இன்னொன்று, இது எல்லாம் இருந்துச்சு, நான் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஆதாரம் பூர்வமாக வந்து இது இருக்குது இது இல்லைன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி சவுந்தரபாண்டியன்ட்ட கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் பதவி ஏற்றுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் சவுந்தரபாண்டியன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பதவி ஏற்று கொடுத்துட்டேன்னா நீங்கள் தான் இந்த மாதிரி திருமணு பண்ணிட்டீங்க. இத்தனை நாள் வந்து நான் பாதுகாப்பாக வச்சுருந்தேன். பரணி வந்த ஒரு வாரத்திலேயே அவர் வேலையை காட்டிட்டான்னு சொல்லி உங்கள் மேலே பழி போட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பார்த்து உஷாராக இருந்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. என்னமோ வழக்கறிஞர் வேணாம் வேணாண்ணே பார்த்தல. ஆமாண்டா, நான் தப்பு கணக்கு போட்டேன். ஐயா இந்தாங்கய்யா உங்களோட கன்சல்டன்ட் ஃபீஸு அப்படின்னு சொல்லி பரணி வந்து கொடுக்குறாங்க. அப்போன்னு பார்த்து அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, இது உங்களோட பர்சனலான ஒர்க்குனா கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன் 10,000 ரூபா கிட்ட. ஆனால் இது அப்படிப்பட்ட விஷயம்லாம் இல்லையம்மா. இது பொது சேவை வந்து செய்கிறீங்க, இதுக்கெலாம் காசு வாங்கினா கரெக்டாக இருக்காது. அடுத்தடுத்த விஷயத்தில் ஹெல்ப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க, சிறப்பாக செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க மாட்டு கடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் சவுந்தரபாண்டி வந்து ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வழக்கறிஞரை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி. எதுக்குடா அப்பாவை பார்க்க இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியாதுமா, அப்பா தான் வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, காஃபி தண்ணி எதுவும் எடுத்துகிட்டு வரட்டுமா? காஃபி எடுத்துகிட்டு வாங்க. அம்மா அந்த ரூம் பக்கம் நீங்கள்லாம் வரவே கூடாது சரியா? நிச்சயம் வந்து அப்பா அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நானே வந்துட்டு போகிறேன். அப்படி என்ன ரகசியம் வந்து பேச போகிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ஒருவேளை அப்பா போகிறாருன்னு நினைக்கிறேம்மா, அதனால தான் வந்து சொத்தெல்லாம் யார் யாருக்குன்னு எழுதி வைக்க போகிறாரு போல இருக்கு. ஏண்டா இப்படியாதான் யோசிப்ப சிவபாலா, என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு சத்தம் போட்டு திட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம பாக்கியம் பதவி ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து மல்லிகைப்பூலாம் தலையில் வச்சுட்டு குடுன்னு கிளம்ப பார்க்குறாங்க. ஏய் சீக்கிரம் ரெடி ஆகுடா, ஆட்டோவில் போகணும் இல்லை. சரிப்பா ரெடி ஆகிறேன்னு சொல்லி சண்முகம் பரணியை அந்த இடத்துல வந்து ரெடி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை தான் நம்ம வைகுண்டம் எப்போதும் வந்து அணைச்சிட்டு வருவாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் தான் வந்து நம்ம சண்முகமும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க பிள்ளைங்க அந்த இடத்துல. இவங்க ஏதோ ஒரு தில்லுமுள்ளெல்லாம் கொண்டு வர மாதிரி இருக்கு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காதடா அப்படின்னு சொல்லி பாக்கி வந்து சிவபாலன்ட்ட பேசும்போது,
பரணி வந்து பதவி ஏத்துக்கிறதுல தான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணும் தான் அப்பனும் புள்ளியும் யோசிப்பாங்க. நிச்சயம் அது மாதிரி தான் இருக்கும். இவங்க என்ன நல்லதுக்கா வந்து யோசிக்க போறாங்க அப்படின்னு சிவபாலன் யோசிக்க எல்லாரும் யோசிக்கும் போது இதுல வேற ஏதாவது சட்ட சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒட்டி கேட்கலாம்னு சொல்லிட்டு காதவை கிட்ட வந்து காதை வச்சு கேட்குறாங்க. என்னதான் அவங்க கேட்க முயற்சி பண்ணாலும் ஆனா எதுவுமே கேட்க மாட்டேங்குதுன்னே சொல்ல அந்த இடத்துல ஒரு பக்கம் நடந்த விஷயத்தெல்லாம் எப்படி சரி செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. நீங்கள் மாட்டிக்கூடாதுன்னா முதல்ல பேப்பரில் வந்து கையெழுத்து போடவே கூடாது. கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாண்டியம்மாலேருந்து எல்லாம் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. சண்முகத்தை வந்து பழி வாங்கணும்னா நீ கையெழுத்து போடக்கூடாதாண்டா, அப்படின்னா நீ கையெழுத்து போடலன்னா ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா அக்கா விடுக்கா எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம், நல்லது தான் நடக்குங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு வாய் கையெல்லாம் ஒரு மாதிரி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இது மாதிரி கையெழுத்து போட்டுருவோன்னு முன்னாடியே தெரிஞ்சு தான் இது மாதிரி போடக்கூடாதுன்னு அந்த இடத்துல வந்து சவுந்தரமணி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சீனில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கையெழுத்து வந்து போடல, ஆனால் இந்த விஷயத்தை நான் எப்படி சமாளிக்கணும்னு சொல்லுங்கன்னோட ஐடியாலாம் வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க சிவபாலனும் நம்ம எசக்கிலேருந்து பாக்கியத்துலேருந்து. ஆனால் எதுவுமே கேட்ட மாதிரியே தெரில. இனிமேட்டு வந்து ஒட்டி கேட்டால் பிரச்சனையாயிடு மாட்டிப்போன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகத்துக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க. வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பலான் இருக்காங்க. தேன் மட்டும் என்னென்ன கார் வந்து கூப்பிடலையா, அண்ணங்கிட்ட பெருசாலாம் வருமானம் இல்லை, நம்ம மாட்டுக்கு வந்து ஆட்டோலேயே போகலான்னு சொல்லிட்டு தான் ஒத்துமொத்த குடும்பம் கிளம்பலான் இருக்கிற பாக்கியம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. லவுட் ஸ்பீக்கரில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சண்முகம் அந்த இடத்துல என்னாச்சு எதுவும் பிரச்சனையா? ஆமாம் வழக்கறிஞர் வந்து வந்திருக்காங்க. பாத்தியாமா வழக்கறிஞர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஆமாம் தப்பாக கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளே கூட்டிகிட்டு வரப்ப தப்பு செஞ்சதே வெளியில் வந்து தெரியக்கூடாதுன்னா அவங்க 2 வழக்கறிஞரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதை தான் நம்ம கொஞ்சம் உஷாராக வந்து ஹேண்டில் பண்ணோம். இல்லாட்டி நம்ம தோற்றுருவோங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகமும் பரணியும். ஒரு பக்கம் வழக்கறிஞர் சொன்னது எல்லாத்தையும் வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சிருக்காங்க போல இருக்கு. நம்ம பரணி இதை வந்து அப்படியே படித்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. எதுவாக இருந்தாலும் வீடியோ ஆதாரத்தோடு வந்து சப்மிட் பண்ணாதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பரணி சரி வா போகலாம், இனிமேட்டு டைம் ஆகுது, அம்மா வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க, ஏதோ பிரச்சனைங்கிறாங்க பார்த்து